என்னுடைய நண்பர் திரு KS சுப்பிரமணியன் என்பவர் ஆசிய வங்கியில் 25 ஆண்டுகள் பணியாற்றியவர். அவர் இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸில் பணியாற்றினார். அப்போ அவர் டிவிஷனல் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். இந்த சம்பவம் நமக்கெல்லாம் நேர்மையாக இருப்பதற்கு உற்சாகத்தை வழங்குகிற ஒரு சம்பவம். அவங்க அலுவலகத்தில் இந்த ரயில்வேஸில் கடைநிலை ஊழியராக ஒருத்தர் பணியாற்றியிருக்கிறார். அவர் பேர் குப்பன். அந்த குப்பன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெண்ணை மணந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு வருஷத்துலேயே அந்த பொண்ணை விட்டுட்டு வேற யாரோடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அதனால் அஃபிஷியல் ரெக்கார்டு படி பார்த்தா அந்த குப்பனுடைய மனைவிங்கிறது கல்யாணமான பெண்ணு தான் அஃபிஷியலாக ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது வேற யாரோடையும். அப்போல்லாம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கை என்னென்னா, இந்த PF ஃபார்மெல்லாம் யாருமே தன்னுடைய நாமினேஷன் குறிக்க மாட்டாங்களாம். உயிலே எழுதாத பழக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் இருந்தது. ஏன்னா உயில் எழுதுனா செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம உயில் எழுதிட்டோம்னா சீக்கிரம் செத்துருவோம். தமிழ்நாட்டில் எப்படின்னா, வளைகாப்பு நடத்தினா சீக்கிரம் குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அது மாதிரி உயில் எழுதுனா செத்துருவோன்னு. அதனால் PFல நாமினேஷனே பண்ணாமல் செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த குப்பன் இறந்து போய்விடுகிறார். குப்பன் இறந்த உடனே யாருக்கு அவருடைய அந்த பணிக்கூடை மற்றது PF எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் 30 வருஷமாக ஒரு பெண்ணோட வாழ்கிறாரு. 3 குழந்தைங்க இருக்குது. இப்போ ரெக்கார்ட் படி பார்த்தா லா செக்ஷனை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, யார் அஃபிஷியலாக ஒய்ஃபோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம், ஆனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பழைய மனைவியை வர வச்சு அந்த அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். அந்த அம்மாவை கூப்பிட்ருக்காரு. அந்த அம்மாவும் வந்துருச்சு. அது இப்போ வேறு யாருக்கூடையோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மா அஃபிஷியலாக ரெக்கார்டு உன் பேரில் தான் இருக்குது, ஆனால் நாங்கள் விசாரித்து பார்த்ததில் நீங்கள் அவங்களோட வாழலைங்கிறது எங்களுக்கு தெரியும். வேறு யாருக்கோ தான் அது 3 குழந்தைகளை பெற்றிருக்கு. அந்த அம்மா வந்திருக்குது. அந்த அம்மா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போம்மா இந்த பணிக்கூடையை நாங்கள் உங்களுக்கு தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னம்மா பண்ணலாம், அதை வாங்கிட்டு நீ கொஞ்சம் ஒரு 25% அந்த அம்மாவை கொடுத்துறேம்மா அப்படின்னு இருக்க. உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, படித்தவங்களாக இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இருக்கு. என்ன இல்லைம்மா, சரிம்மா விடுமா, 25% கொடுக்க முடியலன்னா ஏதோ கொஞ்சம் கொடுமா. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன நீங்கள் பேசுகிறீங்க, நான் அந்த பணிக்கூடையை முழுசாக வாங்கிக்கிட்டேன்னா என் குழந்தைங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் மண்ணாக போயிடும். அந்த பணம் அந்த அம்மாவுக்கு தான் சேரணும். நான் 1 வருஷம் தான் அவரோட இருந்தேன். அந்த அம்மாவுக்கு தான் சேரணும். அந்த பணம் வந்துச்சுன்னா என் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நான் ஒரு பைசா வாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு. இவர் அதிர்ந்து போயிட்டாரு. இப்படி ஒரு அம்மாவா அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, உங்கள் பேரில் தான் கொடுப்போம், நீங்கள் பணத்தை வாங்கி அந்த ட்ரெஷரர்கிட்ட அந்த அம்மா சந்தோஷமாக செய்கிறேன் அப்படின்னு முழு பணத்தையும் வாங்கி அப்படியே அவர்கிட்ட 7300 ரூபா. அந்த காலத்தில் அது பெரிய தொகை, 63 64. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் திரும்பி போகிறதுக்காவது உங்களுக்கு டிக்கெட்டுக்கு பணம் தரேன் அப்படி. அந்த பணத்தில் அந்த அம்மாவே கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஐயோ, ஒரு பைசா வாங்க மாட்டேங்க அப்படின்ட்டு. இவர் பணத்தை கொடுத்தா இல்லைங்க அதெல்லாம் நியாயம் இல்லை, இதில் என்னங்க இருக்குது, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில் அந்த அம்மா, இத்தனைக்கும் அது ஒன்றும் பெரிய செல்வாக்கா இல்லை, அதுவும் வறுமையில் தான் இருக்குது. ஆனால் அதனுடைய நேர்மை பாருங்கள். இந்த கதையை கேட்டால் நம்மெல்லாம் பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம நேர்மையாக தான் இருக்கணும், வேறு வழியே இருக்கவே முடியாது. நம்ம நேர்மையாக தானே இருக்க தானே, நம்மளே நேர்மையாக இல்லைன்னா அப்புறம் யார் இருப்பாங்க, நம்ம நேர்மையாக தான் இருக்கணும். ஆனால் இதை கேட்கும்போது ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண ஒரு பெண் எவ்வளவு நேர்மையோடு நடந்து கொண்டாள் என்பதை பார்க்கிற போது நேர்மையாக இருக்கிறவர்கள் உற்சாகம் அடைவார்கள். இந்த உலகத்தில் இன்னமும் நேர்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எல்லா இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பணம் இருப்பவர்கள் மட்டுமல்ல, வறுமையில் வாடுபவர்களும் நேர்மையுடன் இருக்கிறார்கள். இந்த சிந்தனையே நம்மளை உற்சாகப்படுத்த ஆரம்பித்துவிடும். அதனால நேர்மை என்பது உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டியதனால் வருகிறது. ஒரு நேர்மையாளன் இன்னொரு நேர்மையாளனை சந்திக்கிற போது என்ன ஆகுதுன்னா, நாம் நேர்மையாக இருக்கிறோம், இவரும் நேர்மையாக இருக்கிறாரு, நம்மள மாதிரி நிறைய பேர் நேர்மையாக இருக்கிறாங்க என்கிற ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நேர்மை இல்லாதவனை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சோர்வு ஏற்படுது. நேர்மைதான் ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துகிறது. ஆக சாமானிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட உலகத்தில் நேர்மையாக இருக்கிறார்கள்.
ஆகவே எல்லா வசதிகளும் இருக்கிறவர்கள் நான் நேர்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த பெருமையும் இல்லை, அது கடமை. ஆனால் அடுத்த வேளை உணவு கூட கிடைப்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்கிற போது ஒருவன் நேர்மையாக இருப்பானே, ஆனால் அது மகத்தான நேர்மை. ஆக இந்த மாதிரி நேர்மையான செய்திகளை படிக்கிற போது, உயர்ந்த மனிதர்களை படிக்கும்போது, எதுக்காக படிக்கணும்? காந்தியினுடைய சுயசரிதத்தை ஏன் படிக்கணும்? காந்தியினுடைய சுயசரிதத்தை படித்தால் ஒரு 10-15 நாளைக்கு நம்மை நாமே திரும்பி பார்ப்போம். நமக்குள்ள இருக்கிற அந்த அற்ப குணங்கள் எல்லாம் போகும். அந்த ஒரு நல்லா இருக்கணுங்கிற ஒரு உற்சாகம் தோன்றும். ஒரு கடினமான உழைக்கக்கூடிய ஒரு மனிதனை நாம் பார்க்கிற போது, அவன் நேர்மையாக பணியாற்றுவதை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றும்? ஒரு உற்சாகம் தோன்றும். ஆக நேர்மை என்பதுதான் எல்லாத்திலையும் இருக்கு. எவன் ஒருவன் நேர்மையாக இருக்கிறானோ அவன் வெறுமனே நேர்மையாக இருப்பதில்லை, இந்த உலகத்திற்கே தன்னுடைய நேர்மையை உற்சாகமாக வழங்குகிறான். சாதாரண நிலையிலே இருக்கிற எண்ணற்ற பேர் மிகவும் நேர்மையாக நடந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைத்தான் உதாரணமாக நாம் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எந்த சூழலிலும் எவ்வளவு வறுமை இருந்தாலும், அடுத்த வேளை உணவே கிடைக்காவிட்டாலும் நேர்மையோடு இருப்போம் என்கிற மனிதர்கள் உற்சாகத்தை வழங்குகிறார்கள். நேர்மை நம்மை எப்போதும் உற்சாகத்தில் வைத்திருக்கிறது. நேர்மைதான் ஒரு கோப்பை உற்சாகமாக எப்போதும் இருக்கிறது. அந்த உற்சாகம் புதிதாக நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. கோப்பை என்கிற நேர்மை அதை தாங்கி பிடிக்கிறது.